உலகத்தில் முதியோர் இல்லம் இந்த வாசகமே கண்டிப்பாக எங்கேயுமே வரக்கூடாது. அப்படி வருகிறது அப்படின்னா மக்கள் சரியில்லைன்னு அர்த்தம். சரிங்களா? சின்ன பிறந்த குழந்தை முதல் பெரியவராக ஆகிற வரை கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் தந்தையரை அவங்க இறுதி காலகட்டத்தில் கவனிக்காமல் அவங்கள கொண்டு போய் ஆதரவு இல்லத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமை எவ்வளோ கேவலமான நிலைமை. பெற்றோர்களை பார்த்து யார் ஒருவர் சீன்னு சொல்கிறாரோ அவர் நாசமாகன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒரு சாபம் விட்டுருக்காங்க. அதனால் யாருமே உலகத்தில் யாருமே பெற்றோரை முதியோர் இல்லத்தில் செய்யக்கூடிய நிலைமை நம்ம வரக்கூடிய காலங்களில் எங்கேயுமே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். சரிங்களா? அதுதான் ஒரு கொடுமையான காலகட்டங்க. மனசாட்சி இல்லாத மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான். உலகத்தில் முதியோர் இல்லம் இந்த வாசகமே கண்டிப்பாக எங்கேயுமே வரக்கூடாது. அப்படி வருகிறது அப்படின்னா மக்கள் சரியில்லைன்னு அர்த்தம். சரிங்களா? சின்ன பிறந்த குழந்தை முதல் பெரியவராக ஆகிற வரை கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் தந்தையரை அவங்க இறுதி காலகட்டத்தில் கவனிக்காமல் அவங்கள கொண்டு போய் ஆதரவு இல்லத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமை எவ்வளோ கேவலமான நிலைமை. பெற்றோர்களை பார்த்து யார் ஒருவர் சீன்னு சொல்கிறாரோ அவர் நாசமாகன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒரு சாபம் விட்டுருக்காங்க. அதனால் யாருமே உலகத்தில் யாருமே பெற்றோரை முதியோர் இல்லத்தில் செய்யக்கூடிய நிலைமை நம்ம வரக்கூடிய காலங்களில் எங்கேயுமே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். சரிங்களா? அதுதான் ஒரு கொடுமையான காலகட்டங்க. மனசாட்சி இல்லாத மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான். உலகத்தில் முதியோர் இல்லம் இந்த வாசகமே கண்டிப்பாக எங்கேயுமே வரக்கூடாது. அப்படி வருகிறது அப்படின்னா மக்கள் சரியில்லைன்னு அர்த்தம். சரிங்களா? சின்ன பிறந்த குழந்தை முதல் பெரியவராக ஆகிற வரை கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் தந்தையரை அவங்க இறுதி காலகட்டத்தில் கவனிக்காமல் அவங்கள கொண்டு போய் ஆதரவு இல்லத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமை எவ்வளோ கேவலமான நிலைமை. பெற்றோர்களை பார்த்து யார் ஒருவர் சீன்னு சொல்கிறாரோ அவர் நாசமாகன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒரு சாபம் விட்டுருக்காங்க. அதனால் யாருமே உலகத்தில் யாருமே பெற்றோரை முதியோர் இல்லத்தில் செய்யக்கூடிய நிலைமை நம்ம வரக்கூடிய காலங்களில் எங்கேயுமே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம்.